யோகபுவனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. மழைக்காலம் சுகமானதா சுமையானதா? சில பேருக்கு சுகமாக இருக்கும், சில பேருக்கு அது வந்தாலே சுமையாக இருக்கும். ஏன் சுகம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. பித்தா பாடி இருக்கிறவங்களுக்கு, அதாவது பாடி சூடாக இருக்கிறவங்களுக்கு மழை என்றைக்குமே சுகம்தான். அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனால் வாயுவோ அல்லது கஃபா அதிகமாக இருக்கக்கூடிய பாடி இருக்கிறவங்களுக்கு மழை வந்தாலே காஃபு, கோல்டு, ஃபீவரு அந்த மாதிரி வரும். இவங்க என்ன பண்ணணும்? கபாலபாத்தி இஸ் த பெஸ்ட் ஒரு கிரியா. கபாலபாத்திங்கிறது பிராணாயாமா கிடையாது, அது ஒரு கிரியா. எப்படி பண்ணணும்? நல்ல மூச்சை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு டீப் இன்ஹேல் பண்ணிவிட்டு மெதுவாக என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மூக்கால் அந்த மூச்சை ஃபாஸ்ட்டாக விடணும். ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா, அந்த மெழுகுவர்த்தியை வேகமாக அணைக்கணும்னா எப்படி அணைப்பீங்க? அப்படி அணைப்பீங்க இல்லையா, அதே வாயை மூடிட்டு மூக்கால் செய்ய. அவ்வளோதான். இதுதாங்க கபாலபாத்திங்கிறது. கபாலம் நம்ம ஸ்கல்ப், பாத்திங்கிறது டு க்ளீன். அதனால் தலையை க்ளீன் பண்ணுறதுன்னு இல்லை, நம்மளுடைய சுவாச பைகளை க்ளீன் பண்ணுறது. இதை அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மழை காலத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு தடவை பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு. டீப் இன்ஹேல் பண்ணிவிடுங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யார் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எவ்வளோ நேரம் பண்ணலாம், இதை பற்றியான லாங் வீடியோ நம்மளுடைய யோகபுவனம் சேனலில் வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.